இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். மார்க்கு 11:25. Today's Bible verse: If you have anything against anyone, forgive him, that your Father in heaven may also forgive you your trespasses. Mark chapter 11 verse 25. ஜப்பானியர்கள் கிறிஸ்தவர்களை உயிரோடு எரித்து சாம்பலாக்கிய துரோக செயலை கொரியர்கள் ஒரு காலம் மறக்கவோ மன்னிக்கவோ ஆயத்தமாக இல்லை. ஜப்பானியர்கள் தோற்கடிக்கப்பட்டு கொரியா விடுதலை பெற்ற பின்பும் அவர்கள் செய்த செயல்கள் கொரியர்களின் மனதிலிருந்து மாறவில்லை. அந்த சபை எரிந்து சாம்பலான இடத்தில் நினைவு சின்னம் எழுப்பப்பட்டு அதன் மேல் மரித்தவர்களின் பெயர்கள் எழுதப்பட்டன. 1972 சில ஜப்பானிய கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் கொரியாவுக்கு சென்றனர். தற்செயலாக அவர்கள் அந்த நினைவு சின்னத்தை காண நேர்ந்தது. ஜப்பானியர்களின் அந்த வெறி செயலுக்காக மிகவும் மனம் வருந்தி தங்கள் நாட்டுக்கு திரும்ப வந்து சபை எரிக்கப்பட்ட அதே இடத்தில் புதியதொரு ஆலயம் கட்ட நிதி திரட்டி கொரியாவுக்கு அனுப்பினர். ஆலயமும் கட்டப்பட்டது. அந்த பிரதிஷ்டைக்கு அநேக ஜப்பானியர்கள் வந்து சேர்ந்தபோது ஆலய பிரதிஷ்டை ஆராதனை நடைபெற்றது. கடைசி பாடலாக ஆலயம் எரிக்கப்பட்ட போது பாடின உம்மண்டை தேவனே நான் சேரட்டும் என்ற பாடலை இரு நாட்டவர்களும் சேர்ந்து பாடினார்கள். அப்போது அநேகருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஓடினது. கிறிஸ்துவின் சிந்தையுடன் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து கிறிஸ்துவின் அன்பால் நிறைந்து ஆராதனையை முடித்தனர். அன்றோடு இரு நாட்டவர்கள் மத்தியிலும் காணப்பட்ட கோபமும் வெறுப்பும் தணிந்து போனது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாக யாராகிலும் பெரிய கொடுமைகளை செய்கிறார்களா? கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறபடியால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் அவர்களுக்கு மன்னியுங்கள். ஏனெனில் நம்மிடம் காணப்படும் கிறிஸ்தவ சகோதர ஐக்கியமே நாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்பதற்கும் சபை வளர்ச்சிக்கும் அடிப்படையாகவும் அடையாளமாகவும் இருக்கிறது. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.